நேஷனல் ஹெரால்டு வழக்கு தொடர்பாக இடியினுடைய குற்றப்பத்திரிகையை ஏற்க நீதிமன்றம் மறுத்திருக்கிறது. ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்திக்கு எதிரான நேஷனல் ஹெரால்டு வழக்கு தொடர்பாக குற்றப்பத்திரிகையை சமர்ப்பித்த அமலாக்கத்துறையினுடைய குற்றப்பத்திரிகையை நீதிமன்றம் ஏற்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். வெங்கடேசன், வணக்கம். என்ன காரணத்தை நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது இந்த அமலாக்கத்துறையினுடைய குற்றப்பத்திரிகையை ஏற்க? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நேஷனல் ஹெரால்டு வழக்கு, குறிப்பாக அந்த நிறுவனத்தில் ஏற்பட்ட முறைகேடு தொடர்பாக பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி அளித்த புகாரின் பேரில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தது. இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை என்பது சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. இந்த வழக்கை சிறப்பு நீதிமன்ற நீதிபதி விஷால் போகனே இன்று விசாரித்த போது சுப்பிரமணியன் சுவாமி அளித்த புகாரின் பேரில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை கொள்தகுவில் எடுத்துக் கொள்ள முடியாது என்று தெரிவித்ததுடன் குற்றப்பத்திரிகையை நிராகரித்தார். அதே சமயம் இதே விவகாரத்தில் டெல்லி காவல்துறை பதிவு செய்துள்ள வழக்கு விசாரணையை தொடரும் என்றும் அந்த ஒரு அனுமதியை அளிக்க உத்தரவிட்டுள்ளார். இருப்பினும் மீண்டும் இந்த விவகாரத்தில் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய அமலாக்கத்துறை முயற்சி செய்து வருவதாகவும், இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தை நாடவும் அவர்கள் திட்டமிட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939883838. இமெயில் adbtthanditv@dttv.in.